மலையாறு கூறல வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாதவம் செய்குமினோ நும்மை நெடிவரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலையாயினும் வெந்ததேதாயினும் பகிர்ந்தே ஏற்றவரே. மலை ஆறு கூறு எழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மா தவம் செய்குமினோ நின்னை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர் இலை ஆயினும் வெந்தது ஏதாகினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. கிரவுஞ்சமலையின் நடுப்பக்கம் பிளவுபட்டு அங்கு வழி தோன்றுமாறு வேலாயுதத்தை ஏவி அருளிய திரு முருகப்பெருமானை அன்புடன் வணங்கி யாசிப்பவர்களுக்கு தானம் செய்வதாகிய நிலையான பெரும் தவத்தை செய்வீர்களாக. இத்தகைய தவப்பயனானது உங்களை தேடி வரும் தொலையாத இறுதி யாத்திரை வழிக்கு இட்ட கட்டமுது போன்ற பொருத்தமான துணையாக அமையும் என்பதை உணர்வீர்களாக. உம்மிடம் வந்து யாசித்தவருக்கு இலைக்கரியாயினும் வெந்தது ஏதுவாகினும் பகிர்ந்து கொடுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு, சித்தி விநாயகமூர்த்திக்கு, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வானிற் பிறந்த மதி தவழும் பொழில் மாட்டலி சூழ் தேனிற் பிறந்த மலர் திரு நாரை பதி திகழும் கோணிற் பிறந்த கணபதி தன்னை குலமலையில் மானிற் பிறந்த களிரென்று உரைப்பார் இப்பையகத்தை. கந்தர் அலங்கார வரிசையில 51வது பாடலை இப்பொழுது பார்க்கிறோம். மலை யாறு கூழழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாத்தவம் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்ணீர் இலையாயினும் எந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்க. மலை ஆறு கூறழ, மலையானது கிரௌஞ்சகிரி. இந்த கிரௌஞ்சகிரி என்ன பண்ணுச்சுன்னா தாரகாசுரன் ஒரு மலை இதோட நட்பு கொண்டது. இது 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, அரக்கர்கள். இது என்ன பண்ணாங்க, ஞானிகள் தவயோகிகள் தான் குகையில இருந்து தபசு செய்வார்கள். அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அவங்களை அப்படியே அமுக்கி குகை ஓட்ட காட்டி அதுக்குள்ள போய் இவங்க உள்ள போனோன்னு மலை இப்படி இடத்த மாறி அதை நசுக்கி சாப்பிடும். இதுதான் அந்த மலைகளுக்கு வேலை. அப்படி இருக்க சிவபெருமான் அனுகிரகம் செய்த அந்த பூஜக்கணங்கள் எல்லாம் முருகனோட போருக்கு வந்திருந்தது. அவைகளும் நவ வீரர்களும் வீரவாகத்தேவன் சொல்லுகின்ற அளவில போர் செய்து கொண்டிருக்கிற சமயத்துல அந்த குகைக்குள்ள போய் மாட்டிக்கிச்சு. இந்த என்ன பண்ணிச்சு, இந்த கிரௌஞ்ச மலையானது அதை அப்படியே மூடிட்டு இந்த அத்தனை பேரும் மலைக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. மாயினாலே வெளியில வர முடியல. அப்பொழுது உள்ளிருந்து வீரவாகத்தேவர் வேண்டிக் கொள்ள முருகப்பெருமான் வேலை விட்டு அதை 6 கூறுகளாக பிரித்து கீழே போட்டான். அந்த மலை 6 துண்டா விழுந்து உள்ள இருந்து எல்லாரும் வெளியில வந்தாங்க. அவங்க முருகப்பெருமான தோத்திரம் செய்தார்கள். என்ன பண்ணாங்கன்னா, வணங்கி அன்பால் தோத்திரம் செய்தார்கள் சூரபத்மாதிகள். இந்த வீரபாகத்தேவரும் நவ வீரர்களும் முருகப்பெருமானை வணங்கி தோத்திரம் செய்தார்கள், தங்களை அந்த மலையிலிருந்து விடுவித்ததற்காக. அதனாலே மலை ஆறு கூழழ அப்படின்னு சொன்னார். கூறு எழுதல்னா கூறா போட்டு காய் வைப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி பிச்சு 6 கூறா மலையை பித்து எழுத்தாதான் முருகப்பெருமான். அங்கே மலை 6 அப்படின்னா மலை கிரௌஞ்ச மலை, 6 அப்படின்னா 6 கூறுகளாக 6 பாதங்களாக கிரௌஞ்ச பர்வதத்தை வேல் வெட்டி போட செய்தது. அந்த வேலுக்கு 6 முகம் இருப்பதாக கந்த புராணத்துல வருகிறது. எந்தை கண்ணின்று வந்த இயற்கையார் சக்தி பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன நின்னை கண்டுளம் கவலை தீர்த்தோம் அந்தமில் ஒளியின் சீரால் 6 முகம் படைத்த பண்பால். அந்தமில் ஒளியின் சீரால் 6 முகம் படைத்த பண்பால் எந்தை கண்ணின்றும் வந்த இயற்கையார் சக்தி சேர்
தந்திடும் பருவல் பெற்ற தன்மையால் தனிவேல் பெம்மான் கந்தனே என்ன நின்னை கண்டுளம் கவலை தீர்த்தோம் அப்படின்னு அங்க வேண்டிக்கிறாங்க. அந்த தேவர்கள் எல்லாம் வீரபாக தேவரும் மற்றும் பூதகணங்கள் எல்லாம் முருகப்பெருமானை வணங்கி 6 முகம் கொண்ட வேல் அப்படிங்கிறது இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கந்த புராணத்திலே இருக்கிறது. அதை அருணுகிறார் ஒரு வார்த்தையிலே மலை 6 கூழழ அப்படின்னு கூழ் எழுதல்னா 6 பக்கமாக பிரிச்சு வச்சாங்க. இது என்னன்னா அகங்காரத்தை அழிப்பதற்கு சரவண பவா அப்படிங்கிற 6 அக்ஷரங்கள் தான் தேவை என்பதை எடுத்து காட்டுகின்ற அளவிலே இந்த முதல் வரியை அமைஞ்சிருக்கு. இது மூல மந்திரமாகிய முருகப்பெருமானுடைய சரவண பவா என்கின்ற வார்த்தையை சொன்னால் அகங்காரமாகிய மலை தகர்ந்து போய் அது முருகனுடைய திருவடியிலே போய் மலராக சேரும் என்பதை மலை 6 கூழழ அப்படிங்கிற ஒரு வார்த்தையில கந்த புராணத்து கருத்தை சொல்லி மலையை பிளந்து அந்த அகங்காரத்தை அழித்து முருகப்பெருமானுடைய திருவடியை நினைக்கக்கூடிய பீஜாட்சர மந்திரத்தை உரைக்கின்றது. அப்படிப்பட்டு அந்த மலையை வாங்கினது எது? வேல் வாங்கினானை. வேல் என்ன பண்ணா? சக்தி வேல். அது முருகப்பெருமான் கையிலே சக்தி வேல். சக்தி பேர் இயற்கையார் சக்தியார் பேர் அப்படின்னு அந்த பாடல்ல வருது. அந்த சக்தி வேலாகியது ஞான வேலாகியது எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்ற வேலாகினாலே வாங்கினானே அப்படின்னா வாங்குதல் அப்படின்னா செலுத்தி மீண்டும் திருப்பி பெறுதல், அதுக்கு வாங்குதல்னு பேரு. இப்ப திட்டும்போது கூட நல்லா அவன் என்ன பேசினா அவனை திருப்பி போட்டு வாங்கி வாங்கிட்டேன் அப்படிம்பாங்க. இப்ப கூட பேசும்போது பொது பாஷையில பேசும்போது கூட சொல்றாங்க இந்த வாங்குதல் அப்படின்னா விட்டு திருப்பி எடுத்தல், அதுக்கு வாங்குதல்னு பேர். அவன் சொன்னா நானும் திருப்பி சொன்னேன் வாங்குன்னு வாங்கிட்டேங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வேல் வாங்கினானே அந்த வேலை விட்டு திரும்ப வாங்குறான். ரௌஜத்துல விட்டா திரும்ப வாங்கினான், தாரகத்துல விட்டா திரும்ப வாங்கினான், சூர்பத்ம மேல விட்டா திரும்ப வாங்கினான். அதனால வேல் வாங்கினானை வணங்கி, அந்த வாங்கினானை யார் வாங்கினான்? முருகப்பெருமான் வேலினாலே இவர்களை அழித்தார். அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்கி யார் வணங்கினாங்க? நவ வீரர்களும் வீரபாக தேவர்களும் வணங்கினாங்க. அவங்க மட்டும் வணங்கினா போறாது. அவங்க எதுக்காக வணங்கினாங்கன்னா நாமும் அந்த இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேல் வாங்கினானை வணங்கி. எப்படி வணங்கணும்? அன்போடு வணங்கணும். அன்பின் நல்ல அன்பு இல்லைன்னா இறைவனை குறித்து தோத்திரம் செய்து பலன் இல்லை. அன்பு இல்லைன்னா அந்த பலன் அது எந்த விதமான பலனும் கொடுக்காது. அதனால அன்பால் வேல் வாங்கினானை அன்பின் நிலையான மாத்தவம் செய்து வேணும். நிலையான மாத்தவம்னா தவம் என்பது தவலோகம் எல்லாம் முறையோ எனவே தழல் மேல் கொடு போய் அசுர அறை அப்படின்னு ஒரு பாடல் அருணில் சொல்ற. பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகலோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்தியலோகம்னு 7 லோகம். அதுல 6வதா இருக்கக்கூடிய தபோலோகம். இந்த பாருங்க, இந்த 6 லோகத்துக்கு ஒண்ணுன்னா மேல போய் 6வது லோகத்துல தபோலோகத்துல சேர வேண்டும். இந்த தபோலோகத்துல சேர்ற ஞானிகள் எல்லாம் மேல போகும்போது பாக்கி மிச்ச லோகத்துல இருக்கிறவர்கள் எல்லாம் தொந்தரவு செய்து அந்த ஞானிகளை தபோலோகத்துக்கு அடைவிடாமல் தொல்லை செய்வார்களாம். அவங்களை செய்ய விடாம காப்பாத்துறது முருகனுடைய வேல் வரும். நக்கீரர் சொல்றார், விண்செலர் மரபின் ஐயருக்கு ஏந்தியது ஒரு கை, உக்கம் சேர்த்தியது ஒரு கைன்னு பழனியாண்டவர் இடுப்புல ஒரு கை வச்சுட்டு ஒரு கையில தண்டம் வச்சுட்டு இருக்காரு. அந்த தண்டம் எப்படின்னா அழுக்கு துணியை துவைச்சதுக்கு அப்புறம் கொடி மேல உணர்த்துவது போல மேல போடுவது போல இந்த ஞானிகளை தவலோகத்துக்கு கொண்டு போடுவாராம் முருகப்பெருமான். ஆகையினாலே முருகப்பெருமான் கையிலே தண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தண்டபாணின்னு சுவாமிக்கு பேரு. வேல் அப்புறம் தான் அந்த முதல்ல தண்டை வச்சுட்டு இருக்கார். அப்படிப்பட்ட நிலையான அந்த தவலோகத்துக்கு மாத்தவம், நிலையான மாத்தவம் செய்து வேணும். அன்போட வணங்கினா அது முக்கியமான ஒரு தபசு என்று சொல்வார்கள். அந்த தபசினாலே செய்கின்ற தொழிலை எந்த தொழிலை செய்தாலும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து இறைவனை நினைத்து கொண்டு அந்த செயலை செய்தால் அது தவமாக அமைகிறது. கஷ்டமான தொழிலை கூட முருகனை நினைச்சுட்டு செஞ்சா அது தவமாக அமைகிறது. அது ஆண்டவன் பேரதான் சொல்லி காட்டுல போய் இருக்கணும்னு இல்லை. எங்க இருந்தாலும் அந்த தபசை செய்யலாம். இறைவனை நினைத்து கொண்டு நிலையான எப்பொழுதும் ஒரே போல மாத்தவம் மிகுதியான தவத்தை செய்குவேனோ நான் செய்ய மாட்டேன்னா ஏக்கப்படுறார். இந்த சுவர்பத்மாதிகள்டேந்து வீரபாக தேவர் முதலான பலசாலிகளை எல்லாம் கூட காப்பாத்தினிய நீ, எனக்கு அகங்காரம் இருக்கிறது, இதை தொலைத்து என்னை மாத்தவம் செய்து என்னை காப்பாற்ற மாட்டாயா முருகப்பெருமான் என்று வேண்டிக் கொண்டுள்ள அளவிலே நிலையான மாத்தவம் செய்வேனோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு. நும்மை நேடி வருமா? நேடி வருதல்னா தேடி வருதல் பேரு. நும்மைனா நம்மளை எல்லாம் சொல்றாரு.
மனிதர்கள் அத்தனை பேரும் பிறப்பால பிறந்தவங்க அத்தனை பேரும் இறந்து போவாங்க. பண்ணிருக்கிற வினையின் பயனாக சொர்க்கமோ வைகுண்டமோ கைலாசமோ நரகமோ ஏதாவது கிடைக்கும். பாவத்துக்கு ஏற்ற அளவிலே அங்கே பலன் கிடைக்கிறது. இல்ல மீண்டும் பிறப்பார்கள். இந்த பிறந்து இறந்து பிறந்து இறந்து உழல்கின்ற வாழ்க்கை தான் தொலையா வழி அப்படின்னு சொல்றார். மட்டுமல்ல, இந்த ஆத்மாவை எடுத்து கொண்டு போவார்கள் யமதூதர்கள். அவங்க போகின்ற வழியானது யமலோகம். அந்த யமலோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா மிக்க கருமையாக இருக்கும். பயங்கரமான நாற்றங்கள் எல்லாம் அடிக்கும், பிணங்கள் எல்லாம் கடக்கும், பிசிதிகள் எல்லாம் கொண்டாடும், பேய்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கும். அந்த வைத்தரணி விரஜா போன்ற நதிகள் எல்லாம் இருக்கும். சேறு நிரம்பிய பகுதிகளாக இருக்கும். ரத்த சேறு நிறைந்திருக்கும். அப்படியெல்லாம் பல விதமாக கருட புராணத்திலே வருணித்திருக்கிறார்கள். அந்த நரக குழி எப்படி இருக்கு? துலங்கா நரக குழி துட்ட நோய் அழுகார் கலங்கா புலிக்கும் கரடிக்கும் யானைக்கும் கந்த நன்னூல் அலங்கார நூற்றுன்னு ஒரு கவிதான் கற்றறிந்தவரை பின்னாடி அருணகிரிநாதர் பேசுற அந்த நரக குழி அதி பயங்கரமாக இருக்கும். அதை தாண்டி போவதற்காக ஏதாவது தானம் பண்ணுவாங்க. இப்போ பசு தானம் பண்ணா அந்த பசு அங்க வருமா, அது வாழை பிடிச்சிட்டு அந்த வைத்தரணியை கடந்து போக முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி தானம் செய்ய வேண்டும். யாருக்கு ஒருத்தருக்கு ஈந்து கொடுத்தால் அந்த தானம் நம்ம அந்த இடத்துல காப்பாற்றும். அதே மாதிரி அடுத்த பிறவி எடுத்தா கூட செய்கின்ற தானம் சிரத்தை காக்கும் நமக்கு. அதனாலதான் தானம் செய்ய வேண்டும், தவம் செய்ய வேண்டும். தவம் சொல்லிக் கொடுக்கிறார். நிலையான மாத்தவம் செய்யணும் நம்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிச்சோறும். அந்த போகின்ற சமயத்தில் நல்ல பசி எடுக்கும். அதுக்கு ஏதாவது வேணும்னா பொதி சோறு. நம்ம ஆத்மாவா இருந்தா கூட எள்ளு போட்டு தர்ப்பணம் பண்றாங்க. அந்த தர்ப்பணம் பித்தர்களுக்கு சேர்றது. அதனால அந்த ஆத்மாவுக்கு போய் சாப்பாடு வேணும். அதுக்கு என்ன செய்யணும்? அந்த பொதி சோறாக சேரும். இது உற்ற துணையும் கண்டீர். நமக்கு துணையாவும் இருக்கும். அந்த ரொம்ப பயங்கரமா இருக்கிறது துணையாவும் இருக்கும். இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கேனா இலைனா இந்த கீரை முதலான இலைகளா இருந்தா கூட சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை, அன்னம் இல்லை, பருப்பு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படின்னா ஒரு இலையாவது ஒருத்தருக்கு தானம் பண்ணு. இலையாயினும் வெந்ததே ஆயினும். வெந்ததே ஆயினும்னா வெந்தது ஏதாயினும்னு சொல்லலாம், வெந்ததே ஆயினும்னு சொல்லலாம். வெந்து போன காய்களை கூட கொடுக்கலாம், வெந்தது ஏதாவது இருந்தா கூட கொடுக்கலாம். வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. நீ குடுன்னு அவர் கம்பல் பண்ணி சொல்லல, கொடுத்துத்தான் ஆகணும்னு உங்களை எதுவுமே அவர் ஆர்டரே போடல. அவர் என்ன சொல்லியிருக்காரு? பகிர்ந்து பகிர்ந்து சாப்பிட வேண்டும். பகிர நினைவு ஒரு திணை அளவும் இல்லை. சிவபெருமான் ஆண்டவனோட இரண்டரை கலக்கிறதுக்கு என்ன வேணும் குவாலிட்டிஸ் எல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார். பகிர நினைவு ஒரு திணை அளவிலும் இல்லை கருணையிலை உனது அருணையோடு தனியல் பழனிமலை குருமலை பனிமலை பல மலைப்பாடி பரவும் இடரிலி படிறு கொடு இடறு சொல் பழகி அழகிலி குலமிலி நலமிலி பதிமையிலி பௌஷதமிலி மகிமையிலி குலாளர் திகிரி வருமறு செலவினில் 70 செலவு வருமன பவுரி கொட அலமரு திருகன் அழுகுதல் ஒழுகுதல் தொழுகுதல் நிலையாக திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவது ஒரு நாள். என்னைக்காவது நான் சிவபதம் அடைய முடியுமா? எனக்கு முருகனுடைய திருவடி கிடைக்குமா? அந்த மாதவம் என்னால் செய்ய முடியுமா? உன்னை வணங்கி அன்பாக இருக்க முடியுமா? இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? முதல்ல முக்கியமான காரியம் அன்போடு இருக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் ஏற்றவர்களுக்கு. வரியாக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் புரியறதுக்கு நீரர் உடைத்து என்பார் வள்ளுவர். ஈயாக புல்லர் பலர் இருந்தென்ன போய் என்ன, எட்டி மரம் காயாது இருந்தென்ன காய்த்துத்தான் பலன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வரியாருக்கு ஒன்று ஈக வேண்டும். ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கலன்னா பலன் இல்லை. எனக்கு சொத்து சுகம் எல்லாம் வரலையே, நான் இந்த மாதிரி நான் நல்லதே தானே செஞ்சுட்டு இருக்கேன், வாழ்க்கையில நான் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறேன்னு செல்வம் எனக்கு சேர மாட்டேங்கிறது நல்லா வேதனைப்படுவாங்க. பண்ணிருக்க பாவ புண்ணியத்தினால்தான் அது வருது. அதுக்கு என்ன சொல்றாங்க? செய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கா. நீ ஆண்டவன் என்ன இப்படி கட்டப்படுத்துறான்னு இறைவனை நொந்தக்கூடாது. செய்த வினை இருக்க தெய்வத்தை நொந்தக்கால் எய்த வருமோ இருநிதியம் வையத்துள் அரும்பாவம் என்று அறிந்து அன்று இடாருக்கு இன்று வெறும் பானை பொங்குமோ வெந்து அப்படின்னாங்க. நீங்க புண்ணியம் ஏழைகளுக்கு ஏதாவது கொடுத்து வச்சிருந்தேன்னா அது அரிசியா அன்பானது நீராக ஆகி அந்த அக்னியில வெந்து அது உங்களுக்கு சாப்பாடா கிடைக்கும். யாருக்குமே எதுவும் கொடுக்காம தரித்திரனுக்கு திரும்ப எதுவுமே கிடைக்காது. நாம போட்டதுதான் பின்னாடி விளைஞ்சு நமக்கு கிடைக்கும். அதனால நாம ஒண்ணுமே போடாத இருந்து ஏழைகளுக்கு இடாது இருந்தால் அதுக்கு எந்த பலனும் இல்லை, அவனுக்கு எந்த விதமான சுகமும் தெய்வ சக்தியும் கிடைக்காது. அதனால அன்பு வேண்டும்,
வறிஞருக்கு வழங்கி இடுகின்ற ஞானம் வேண்டும், உனக்கு கருணை வேண்டும். இந்த குவாலிட்டிஸ்ல இந்த பாடல் அருள்களை எடுத்து சொல்ற. மலை ஆறு கூழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாத்தவம் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டீர். இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கு அப்படின்னு சொன்னார். இங்க திருமூலர் திருமந்திரத்துல யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. சுவாமியை நம்ம பூஜை பண்ணணும். அப்ப என்ன பண்ணணும்? ஒரு வில்வ தளமாவது சிவபெருமானுக்கு போனணும். இறைவர்னா சிவபெருமான். யாவருக்குமாம் இறைவர்க்கு ஓர் பச்சிலை. நம்ம கிட்ட போட எதுவும் இல்லை. மரத்திலிருந்து விழுந்திருக்கிற இலைய கொண்டு போய் போடு, நீ எதுவுமே பண்ண வேண்டாம். யாவருக்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யாவருக்குமா பசுவுக்கு ஓர் வாயுரை. பசுமாட்டுக்கு 2 புல்லு இலைய கொண்டு போய் பசுமாட்டுக்கு கொடு, பரவாயில்ல. யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி எடுத்து ஏழைக்கு கொடுக்குறேன்னு நீ கொடுத்து விட்டு அடுத்தவனுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடு உனக்கு செரிமானமாகும். இந்த வெச்ச ஒரு பிடி சாப்பாடு உனக்கு பின்னாலே பொதிசூராக யமலோகத்துக்கு போகும்போது துணையாக வரும். ஆகையினால் யாவருக்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைதானே. எது சொன்னாலும் சரி, யாரையாவது பார்த்து புன்னுருவல் பூத்து நல்ல விதமாக இனிய சொற்கள் பேச வேண்டும். அதனால இனிய சொற்களோட நன்மையாக நம்ம பேச வேண்டும் என்பதை திருமூலர் திருமந்திரத்துல எடுத்து கூறியிருக்கிறார். ஆகையினால இந்த பாடலை என்னன்னு கேட்டா சரவண பவா மந்திரத்தை சொல்லி கொடுக்கிறது, அன்பை காட்டுறது, இறைவனை வணங்குகின்ற நிலையை கொடுக்கிறது, தவம் செய்ய வைக்கிறது. நமக்கு தேடி வருகின்ற அந்த தொல்லையாகிய தூரமாகிய யமலோகத்துக்கு போகும்போது பொருத்தி சோறு கொடுக்கிறது, உற்ற துணையாக நம்ம கூட இருக்கிறது. இளையாயினும் வெந்ததையாயினும் யாவருக்கும் பகிர்ந்து கொடுத்தா, எல்லாருக்கும் கொடுத்தா, ஏற்றவருக்கு கொடுத்தா, பாத்திரம் இருந்து பிச்சை இட்டால் அது பின்னாடி நமக்கு போட்டது பின்னாடி முளைக்கும் என்பதுதான் இந்த பாடலுடைய கருத்து. மலை ஆறு கூழ வேல் வாங்கினானை வணங்கி அன்பின் நிலையான மாத்தவும் செய்குமினோ நும்மை நேடி வரும் தொலையா வழிக்கு பொதிசோறும் உற்ற துணையும் கண்டி. இலையாயினும் வெந்ததே ஆயினும் பகிர்ந்து ஏற்றவர்க்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.